ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி பழ பத்ரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பழத்தை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு நான் நேந்திர பழம் தான் எடுத்திருக்கேன். 3 நேந்திர பழத்தை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்க போகிறோம். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு வந்த பிறகு ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பழத்தை இந்த மாதிரி டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட பஜ்ஜி பொரிக்கிற மாதிரி தான் இந்த மெத்தடும். நல்லா செவந்த பிறகு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் பழ பத்ரி ரெடி. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுகரை மேலே தூவி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாவை ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி